மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன சார் வேணும்? வேணுகோபாலோட அம்மா தானே? உங்களை எஸ்ஐ கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? சார் வெளியே இருக்காரு. எதுக்காக? எல்லாத்தையும் சொன்னாதான் வருவீங்களா? இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. பாலசுதா பிரெக்னென்ட் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம் ஆயிடுச்சு. சாதாரணமா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிட்டு இருந்தாங்க? இது வரைக்கும் அவ எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போனதில்ல சார். போனது இல்லையா? அது ஏன்? எல்லா இடத்துலயும் பாத்துட்டீங்களா? எல்லா இடமும் செக் பண்ணிட்டேன் சார். எதுக்கு நீங்க பின்னாடியும் போய் பாருங்க. குறிப்பா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆத்து சைட்லயும். ஓகே சார். சார் நீங்க எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வந்து உட்காருங்க. அனிலா, சாருக்கு காப்பி கொண்டா. முதல்ல நாங்க வந்த வேலையை முடிச்சிடுறோம். ஏன் 3 மாசமா பாலசுதா டாக்டரை பார்க்க போகல? ஐயோ சார், வேணுகோபாலும் பாலசுதாவும் அங்க பூனேல இருந்தாங்க. அவங்க இங்க வந்து ஏறக்குறைய 1 வாரம் தான் ஆச்சு. பூனேல வச்சு எல்லா வாரமும் டாக்டரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாலசுதா இங்க வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல வேணுகோபாலையும் அவன் அண்ணன் தம்பிங்களை பத்தியும், ஏன் உங்களை பத்தி கூட அவங்க எழுதியிருந்தாங்க. நீங்க அவங்களை அடிக்கவும் கொல்லவும் நினைக்கிறீங்கன்னு தான் அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்தது. அவன் மனசளவுல ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருந்தா சார். மனநோயாளியா இருக்கிற மருமக நம்ம பையனுக்கு வேண்டாம்னு நினைச்சுதான் நீங்க அவளை கொன்னுட்டீங்களா, இல்ல அவளை தூக்கி ஆத்துல போட்டீங்களா? இது யாரு? என்னோட புருஷன் சதீஷ் சார். அங்க வந்து கையை பிடிச்சு கூட்டு வரணுமா? வேண்டாம் வேண்டாம் சார். நீங்க அண்ணன் தம்பிங்களா சேர்ந்து தானே பாலசுதாவை பூனைக்கு அனுப்பி வச்சீங்க? ஆமா சார். கையை எடுத்துட்டு சொல்றா. நான் இப்படியே சொல்றேன் சார். கையடுறா. பாலா சந்தோஷமா தான் இங்க இருந்து போனாளா? பாலா ரொம்ப ஹாப்பியா தான் சார் இருந்தா. காலங்கத்தால இதுதான் வேலையா உனக்கு? நான் தான் அப்பவே கூட சொன்னேனே சார், நான் இப்படியே பேசுறேன்னு. வேணுகோபால் பாலசுதாவை டார்ச்சர் பண்ணானா? கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே சில பிரச்சனைகள் இருந்தது சார். ஆனா அதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க சர்க்கரையை எறும்பு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப பாசமா தான் சார் இருந்தாங்க. சார் என்னடா இணை புரியாத தம்பதிகள் சார் அவங்க. ஆமா சார். இவங்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க சார். வேணு பாலாவை டார்ச்சர் பண்ணுவான். சரக்கடிச்சிட்டு வந்தானா அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருப்பான். பாலா காணாம போன அன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்துதா? ஆனா அவன் பூனைக்கு போய் 1 வாரத்துக்கு மேல ஆச்சு சார். உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீங்க சொல்லுங்க. அத்தை சொன்னது சரிதான் சார். வேணு இங்கிருந்து போய் 1 வாரம் ஆயிடுச்சு. பாலா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் இங்கிருந்து போனான். நானும் கொஞ்ச தூரம் போய் டிராப் பண்ணிட்டு தான் வந்தேன். சார் இது ஆத்துல இறங்குற படிக்கட்டுல இருந்து கிடைச்சு சார். ஐயோ, இது என்னோட செருப்பு சார். சார் சார் எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு சார். இந்த பாலசுதாவோட அக்கா புருஷன் மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான் சார். பாலாவோட விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற ஆளு. அவளோட எல்லா விஷயத்திலயும் அவன் கண்டிப்பா தலையிடுவான். இந்த பாலா காணாம போன அன்னைக்கு நான் அவனை அக்கறையில் இருக்கிற ரோட்டு பக்கத்துல வச்சு பார்த்தேன் சார். சத்தியமா நான் அவனை பார்த்தேன் சார். அவன் இந்த பக்கம் வர வேண்டிய அவசியம் அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் அவன்கிட்ட எதுக்கு வந்தேன்னு கேட்டப்போ ஏதோ இடம் பார்க்கறதுக்கு வந்ததா அவன் கிட்ட சொன்னான் சார். ஆனா அவன் பொய் சொன்ன மாதிரி தான் தோணுச்சு. நீங்க அவங்ககிட்ட என்கொயரி பண்ணீங்கன்னா பாலசுதா எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும் சார். அந்த ஆளை பார்த்தது பாலசுதா மிஸ்ஸிங் ஆன அதே நாளா? ஆமா சார், நான் பார்த்தம்மா. நான் அங்கிருந்து போட்ல ஏறி நேரம் இங்க வந்துட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவ பாலசுதாவை கூட்டு போய் அங்க விட்டுட்டு வந்திருக்கான்னு. சார் எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் பாலசுதாவை பாக்குறதுக்காகத்தான் அக்கறையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு. பாலசுதாவை நீங்க விட்ட இடத்த எங்கன்னு நாங்க பார்க்கணும். அது வரை கொஞ்சம் கூட அதுக்கு என்ன சார், இவ வந்து கண்டிப்பா காட்டுவா சார். ஏய் சீக்கிரம் படி சார், டைம் ஆயிட்டு இருக்குல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். ஜெகதாம்பா, நம்ம மருமக காணாம போனதுக்கு உன் பசங்களுக்கு பங்கு இருக்கா என்ன?
பங்கு இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணு மட்டும் உண்மை. பாலாவோட டார்ச்சர் இனிமே இந்த வீட்டுல இருக்காது. இது எங்க போய் முடிய போது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இதோ இங்க இருந்து தான் சார் போட்ல ஏறி போனா. பாலசுதா போனதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து போனீங்களா? ஆமா. யாரோட போட் அது? ராஜேந்திரனோடது. அவன் இப்போ வர நேரம் தான் சார். ராஜேந்திரனுக்கும் உனக்கு எப்படி பழக்கம்? நாங்கள் 2 பேரும் சரக்கு அடிக்கிறதுக்கு சார், நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். இங்கே ஒரு ஆள் கால் தவறி உள்ளே விழுந்துட்டாங்கன்னா உள்ள முழுக்க பாசியும் செடியும் தான் மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். கால் தவறி தான் விழணும்னு இல்லை, தள்ளி விட்டாலும் அப்படிதானே நடக்கும். பாலசுதாவை கூட்டிட்டு போன போட்டுக்காரன் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? சார், நாங்கள் அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை சார். இந்த சரக்கு அடிக்கும் போது மட்டும்தான் நாங்கள் க்ளோஸாக இருப்போம், மற்றபடி ஒன்றும் இல்லை சார். பாலசுதா மிஸ்ஸிங் ஆன அதே நாளில், சொல்லப்போனால் அதே டைமில் மனோஜ் மட்டும் இல்லை, நீங்களும் இங்கே தான் இருந்திருக்கீங்க. பொய் சொல்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். போலீஸை நீங்க ஏமாத்தாம நடந்தது என்னவோ அதை கரெக்டா சொன்னா உடம்புல அடிபடாம தப்பிக்கலாம். ஆனா பாலசுதாவை அக்கறைக்கு கூட்டு போன போட்டுக்காரனோட பேர் என்ன சொன்னீங்க? ராஜேந்திரன். நான் 5 வருஷமா தோணியோட இங்க தான் சார் இருக்கேன். பாலசுதா கூட பழக்கமானவங்க யாராவது போட்ல இருந்தாங்களா? இல்ல சார், ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு ரொம்ப அர்ஜென்ட்டா வந்தாங்க சார். அந்த பக்கம் கரையில அவங்கள எதிர்பார்த்து யாராவது இருந்தாங்களா? அதை கவனிக்கல சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத யாராவது? அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஓகே, நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். கண்டிப்பா வரேன் சார். மனோஜ்குமாரோட வீடு தானே? ஆமா. அத்தை, மனோஜ் இல்லையா? ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல. என்னாச்சு சார்? பாலசுதாவோட அக்கா தானே? ஆமா. பாலசுதாவை 2 நாளா காணோம். ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக வீட்ல இருந்து போனவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. நடந்த இந்த சம்பவத்தை பத்தி மனோஜ் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் தான் வந்திருக்கேன். அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சார். பாலா காணாம போனதுக்கு இங்க வந்து விசாரிச்சா என்ன சார் அர்த்தம்? என்ன பண்றது, எல்லார்கிட்ட விசாரிச்சுதானே ஆகணும். மனோஜ் வரட்டும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. மனோஜுக்கும் பாலாவோட குடும்பத்துக்கும் எப்படிப்பட்ட உறவு? ரொம்ப க்ளோஸா இல்ல? அங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் மனோஜ் ஹெல்ப் பண்ணுவான். நான் இவங்க கிட்ட தான் கேள்வி கேட்டேன். உங்க பேர் என்ன? ஜெயசுதா. ஜெயசுதா, சொல்லுங்க. மனோஜுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்ததா என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனா பேசுறவர் தான் என் வீட்டுக்காரு. பாலாவோட விஷயத்துல என் வீட்டுல இருக்கிறவங்க எடுத்த முடிவெல்லாம் தப்பான முடிவுன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. அதாவது பாலசுதாவை வேணுகோபால் கட்டி கொடுத்தது மனோஜுக்கு அவ்வளவா பிடிக்கல, என்ன அப்படிதானே? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். ஒரு நாள் உங்க வீட்டில் வச்சு வேணுகோபால் கிட்டையும் வீட்டில் இருக்கிற மற்றவங்க கிட்டையும் மனோஜ் சண்டை போட்டுட்டு போனார் இல்ல, அதுக்கான காரணம் என்ன? அன்னைக்கு அவர் சண்டை போட்டு போனதுக்கான காரணம் இந்த பாலசுதாவுக்காக தானே? சார், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு சத்தியமா புரியல. பாலசுதாவை வேணுன்ற துஷ்டன் கூட அனுப்பி வச்சதுனால அவன் ரொம்பவே கோவப்பட்டான் சார். அதுக்கான காரணம் பாலாவை கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் மனோஜ் பார்த்துட்டு இருந்தான். பொண்டாட்டியோட தங்கச்சி கூட மனோஜுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இனி நான் நேரடியாவே கேட்கிறேன், பாலசுதாவுக்கும் மனோஜுக்கும் ஏதாவது கள்ள தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். மனோஜா? ஆமாம். மனோஜ், உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியுமா? சாரி சார், எனக்கு புரியவே இல்லை. உங்க பொண்டாட்டியோட தங்கச்சி பாலசுதா காணாம போனது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? சொல்ல போனா நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அப்ப அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? எனக்கு எப்படி சார் தெரியும்? 5-6 மாசமா அவ புருஷன் கூட புனேல இருந்தா. அவங்க ஊருக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. எங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது.
அவங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா தெரியும், அப்படிதானே? பாலசுதாவுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அவங்கள பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லுங்க, யார் சொன்னது? இங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் சார். அப்படின்னா வேற எங்க இருந்தும் உங்களுக்கு வேற எந்த இன்ஃபர்மேஷனும் வரவே இல்லை, அப்படிதானே சொல்றீங்க? மனோஜ், போலீஸ் கிட்ட ஏதாவது மறைச்சு தேவையில்லாம உடம்புல அடி வாங்காதீங்க. உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி பாலசுதா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நோ, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாலசுதா எங்க இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். சார் ப்ளீஸ், எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்துல என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க சார். ஓகே, அப்படின்னா நீங்க சம்பந்தப்பட்டிருக்க விஷயத்தை பத்தி மட்டும் கேட்கிறேன். பாலசுதா காணாம போய் இப்ப 2 நாள் ஆச்சு. சரியா சொல்லணும்னா 17ஆம் தேதி புதன்கிழமை அவங்க முளவுக்காட்டுல இருக்கிற வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அவங்க தனியா போய்க்கிறேன்னு அடம் பிடிச்சு அங்கிருந்து போயிருக்காங்க. 17ஆம் தேதி புதன்கிழமை காலையில 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் மனோஜ் எங்க இருந்தீங்க? சொல்லுங்க, அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க எதுக்காக முளவுக்காட்டுக்கு போனீங்க? Tell me, அன்னைக்கு முளவுக்காட்டுல உங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சு? என்னங்க, அன்னைக்கு நீங்க அந்த இடத்துக்கு போனீங்களா? ஏன்பா, நீ அங்க போயிருந்தியாப்பா? போனேன். முளவுக்காட்டுல வச்சு உங்களை பார்த்த சாட்சிகள் இருக்கு. நீங்க அங்க போனது பாலசுதாவை பார்க்கறதுக்கு தானே சார்? அதாவது நீங்க அவங்கள கட்டாயப்படுத்தினதுனால பாலசுதா மத்த யாரோட உதவி இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி தனியா வீட்டுல இருந்து போயிருக்காங்க. என்ன நம்புங்க சார், நான் முளவுக்காட்டுக்கு தான் போனேன்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் பாலாவை பார்க்கறதுக்காகவோ பேசுறதுக்காகலாம் போல. எங்க கம்பெனில புதுசா ஆரம்பிக்க போற ப்ராஜெக்டுக்காக பல இடங்கள்ல நாங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். அந்த விஷயமா தான் பிசினஸ் பேசுறதுக்காக அந்த ஊருக்கு நான் போனேன். பாலசுதா மிஸ்ஸிங் ஆன அதே நாள்ல கரெக்டா நீங்க பிசினஸ் விஷயமா பேச அங்கதான் போனீங்கன்னு நான் நம்பணும் இல்ல? சார், நீங்க வேணா என் கம்பெனி மேனேஜர் கிட்ட பேசி பாருங்க. நாங்க ஒன்னா தான் வந்தோம், திரும்ப வந்துட்டோம். அதுக்கிடையில நான் பாலாவை பார்க்க கூட இல்லை. மனோஜ், உண்மையை சொல்றதுக்கு உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. எங்களை நீங்க ஏமாத்திட்டு கடைசியில் நீங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா அப்புறம் இந்த ஜென்மத்துல நீங்க எந்திரிச்சு நடக்கவே முடியாது. பாலா காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உண்மையா சார்? அவளை கண்டுபிடிக்க நானும் ட்ரை பண்றேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ரமேஷ் சார், இவர்கிட்ட இருந்து மொபைல் போனை வாங்கிக்க. உங்க போனை அங்க கொடுங்க. கால் லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு தந்துடுறோம். நாளைக்கு வந்து ஸ்டேஷன்ல வாங்கிக்கோங்க. நாங்க பல வழியில ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை கிடைக்கலன்னா நீ மாட்டின. ஜெயா, நீ அங்க போன விஷயத்த இவகிட்ட சொல்லவே இல்லையாப்பா? நீ முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துப்பா. நீங்க அங்க போன விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? ஜெயா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உங்ககிட்ட இருந்து நான் எந்த காரணத்தையும் கேட்க விரும்பலங்க. இங்க பாருங்க, நீங்க அங்க போன விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்க அதை மட்டும் சொல்லுங்க.
நீ அந்த எஸ்ஐ மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்காத. உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட நான் வேற எந்த மாதிரி கேள்வி கேட்கறது? ஜெயா, எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சுங்க. பாலாவோட விஷயத்துல தேவையில்லாம சென்டிமெண்டலா காட்டி நீங்க தேவையில்லாம ஒவ்வொரு பிரச்சனையில தலையிடும் போதே நினைச்சேன் இப்படி ஒரு சம்பவம் அப்பவே நடக்கும்னு நான் நினைச்சேன். நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் பாலாவை கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சிட்டு இருக்கேனா? அப்படின்னா அவ எங்க போனா? எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காம எல்லாத்தையுமே சொல்ற என் வீட்டுக்காரு அந்த ஊருக்கு போன விஷயத்த மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லல? அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குல்ல? ஜெயா, நான் சொல்லாம இருந்தது தப்புதான். நான் இருந்த பிஸில அதை மறந்துட்டேன். ஆனா அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாம பேசாத. நான் கேட்டது தேவையில்லாத விஷயமா? அந்த எஸ்ஐ கேட்டாரு, அதுவும் தேவையில்லாத விஷயமா? நீங்க போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம், உண்மையை என்கிட்டயாவது சொல்லலாம்ல. இங்க பாருங்க, பாலா இப்ப எங்க? அவளை இப்ப நீங்க எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. என்கிட்ட பதிலே இல்ல. அப்ப உங்களுக்கு என்ன விட என் தங்கச்சி தான் முக்கியம் இல்ல? இப்படிப்பட்டவளா நீ? 5 வருஷமா என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா ஜெயா? மனோ, நீ எங்கட போற? நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இன்னையோட எங்க உறவு முடிவுக்கு வரும். பாப்பாவை கொடுங்க. பாலாக்காவை மிளகு காட்டுல இருந்து கூட்டிட்டு போனது மனோஜ் மாமா தானே நான் நம்புறேன். மனோஜ் அங்க வச்சு பார்த்தோன்னு அவங்க போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலத்தை வச்சா நீ சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, பாலாக்காவோட விஷயத்துல நம்மளோட அதிக அக்கறைப்படுறது அவர் தானே. அன்னைக்கு பாலாக்காவை கூட்டிட்டு போக அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் மிளகு காட்டுல இருந்து வந்தப்போ அந்த ஆளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்பாவோட மனோஜ் மாமா தான் அதிக அக்கறையா பாத்துக்கிற மாதிரி பேசினாரு. எனக்கு அன்னையிலேருந்தே அவர் மேல சந்தேகம் தான். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா சொல்லு அஜய். வேணுகோபால் அவளை டார்ச்சர் பண்ணான்ற கோவத்துல தான் அப்படி பேசினாரு. அதனாலதான் அப்படி நடந்துகிட்டாரு. அப்புறம் பாலா மேல இருக்கிற பாசத்தினாலையும் தான். அது வெறும் பாசமும் நட்பும் இல்லப்பா. என்னால எதுவுமே சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் நான் அவங்க தம்பி ஆயிட்டேன்ல. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கே நல்லா புரியும். ஒண்ணு மட்டும் உண்மை, நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா ஜெயாக்காவும் குழந்தையும் இங்க தான் வாழ போறாங்க. கிளம்பி போகும்போதே என்ன நினைச்சேன் தெரியுமா? எல்லா சொந்தங்களையும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்களோன்னு. வாழ்க்கையில ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா இப்படி ஒன்னா வாழ்றதை விட நல்லது தனியா போகிறது தான். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம ஆக்கிட்டீங்க. உங்கள மாதிரிலாம் பட்டுன்னு கோவப்பட்டுட்டு என்னால வெளியில போக முடியாதுல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. மகளோட விஷயத்துல நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இவளை நான் வளர்த்துக்கிறேன். அப்படின்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் இங்க இருந்து போனா போதும்ல. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? நீங்க யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் போயிட்டா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டீங்கல்ல. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், பாலாவை அந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போய் வாழ்றது அது நீங்களா இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜெயா நிறுத்து. நான் நிஜமா உயிரோட இருக்கவே மாட்டேங்க. அப்படின்னா நீ போய் சாகுடி. என்ன சொன்னீங்க? நான் உங்களுக்கு செத்து போகணும்ல? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க உங்க மனசுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு. இப்ப உங்களுக்கு நான் தேவையில்லைல்ல. நான் கேக்குற இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாலாவை நீங்க எதுக்காக கூட்டிட்டு போனீங்க? சொல்லுங்க, எதுக்காக கூட்டிட்டு போனீங்க? என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க? இருக்குடி, எனக்கும் சொல்றதுக்கு இருக்கு. அப்படிலாம் சொல்லி தொலைங்க. எல்லாம் உன் அப்பாவோட வேலைதான்.
என்ன டார்ச்சர் பண்ணா முதல்லங்கிறது போ. வாமா, நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து குழந்தை வளரணும்னு அவசியமே இல்ல. பக்கத்துல ஏகப்பட்ட வீடு இருக்கு. இப்படி நீங்க 2 பேரும் சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கேட்கும்னு உங்களுக்கு தெரியாதா? குழந்தை என் கூடயே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு இது ஒரு தடையா இருக்க வேண்டாம். இங்க பாருப்பா. இந்த பாட்டி. ஏன்பா, உனக்கு என்னதான் ஆச்சு? நேத்து ராத்திரி ஏன் தேவையில்லாம சண்டை போட்ட? நீ கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்லப்பா. பொறுமை அதிகமா இருக்கிறதா பிரச்சனையே. ஜெயா எங்க? அவ எழுந்திருக்கவே இல்லையா? ஜெயா, அடியே ஜெயா. கொஞ்சம் மெதுவாடா. நீ எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கூப்பிடுற? உனக்கு தான் டீ வந்துருச்சுல, குடிடா. இது ஒண்ணும் முக்கியம் இல்லம்மா. அவளோட கோவம் இன்னும் தீரவே இல்ல, அதனாலதான். நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. அதோட அர்த்தம் என்ன? நான் சொல்றதெல்லாம் பொய். பாலாவும் நானும் ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்கோன்றதானே அர்த்தம். உன்னோட சைட்லயும் தப்பு இருக்குல்லப்பா. முழுவக்காடுக்கு போயிட்டு வந்த அன்னிக்கே நான் அங்க வரைக்கும் போயிருந்தேன்னு அப்படி நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்குமா சொல்லு? நான் உன்ன அதை பெருசா எடுத்துக்கவே இல்லம்மா. இங்க பாரு, நீ பெருசுன்னு நினைச்சு சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவ ஒன்னும் பெருசா நினைக்கிறது இல்ல. ஆனா நீ சொல்லாம விட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்காக மட்டும்தான் அவ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கா. அவ மனசுல என்ன இருக்குன்னா, என்கிட்ட ஏன் சொல்லாம விட்டீங்கன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா போல. அவ என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். மனோ, நீ பாலா கிட்ட காட்டுற பாசமும் அன்பும் அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பாலா ஜெயோட சொந்த தங்கச்சிமா. அதனாலதான் பிரச்சனையே. கூட பிறந்தவங்களே காட்டாத பாசத்தை நீ காட்டும் போது அந்த சந்தேகம் கண்டிப்பா வரும். இதுக்காக நீ பாலா கிட்ட பாசத்தை காட்ட வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு உன் பொண்டாட்டி நினைப்பா. அப்படின்னா நான் ஒன்னும் கண்டுக்காம நான் அப்படியே இருக்கணும், அப்படிதானே? சில நேரங்களை நம்ம கண்களை மூடிதான்ப்பா இருந்தாகணும். இல்லைன்னா குடும்பம் நிம்மதியாவே இருக்காது. அப்படி சந்தேகத்தோட இருக்கிற குடும்பம் தான் நரகம்னு சொல்றாங்க. நான் முளவு காட்டுக்கு போனது பாலாவை கூட்டிட்டு வரதான்னு நீங்க நம்புறீங்களா? ஜெயாக்கு உன்னை கடந்த 5 வருஷமா தான்ப்பா தெரியும். எனக்கு உன்னை நீ பிறந்ததுல இருந்தே தெரியும்பா. நீ முளவக்காட்டுக்கு போனது பாலாவை கூட்டிட்டு வர்றதுக்காக தானா? நான் சத்தியமா சொல்றேன், நீ அவளை கூட்டிட்டு இங்கதான் வந்திருப்ப. அவ வாழ்றதுக்கான நல்ல பாதுகாப்பான இடம் இதுதான் அப்படின்னு மத்த எல்லாரையும் விட உனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாரும் என்ன கேவலப்படுத்திட்டோம், சந்தேகத்தோட பார்க்கட்டும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அது போதும். அது போதாதுப்பா. இந்த பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எந்த தப்பும் பண்ணலன்றத ஜெயாவுக்கு தெரியப்படுத்தணும். அவளோட பாசம் ஆத்மாத்மா இருந்தா அவளே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம என்ன நம்பாதவ காலை பிடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பாலா காணாம போயிட்டான்னு நம்ம வேணுகிட்ட சொல்லலன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் அங்க நிம்மதியா வேலை பார்க்கட்டும்பா. நீங்க வேணா இப்படி சொல்லலாம். ஆனா காணாம போனது அவன் பொண்டாட்டி. ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னா அவன் ஏதாவது கேள்வி கேட்டானா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த விஷயத்த சொன்னா அவன் உடனே லீவ் எடுத்துக்கிட்டு இங்க வந்துடுவான். இங்க இருந்து போய் ஏறக்குறைய 1 வாரம் தானே ஆச்சு. ட்ரெயின்ல ஃப்ரீயா போயிட்டு வர முடியாதுல்ல. போக வர எவ்வளவு செலவாகும் தெரியும்ல. இத பாருமா, அதை பார்த்துட்டு நம்ம சொல்லாம விட்டோம்னு வைங்க, நாம தான் குற்றவாளி ஆயிடுவோம். அது மட்டும் இல்லம்மா, போலீஸ் சல்லடை போட்டு அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளையும் அவங்க சந்தேகப்படுவாங்க. நம்மள எதுக்கு அவங்க சந்தேகப்படணும்? பாலா விஷயத்துக்கு தான் நீங்க இருந்து போனா. நாம வேணா அப்படி சொல்லலாம். ஆனா நாம இதை சொல்லிக்கிட்டு போலீஸ் கிட்ட போனா அவங்க அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ மிஸ்ஸிங் ஆனது இந்த ஆத்தங்கர பக்கத்துல இருந்துதான். அதாவது புருஷன் வீட்டுல இருந்து போகிற வழியில. அப்ப நாம தானே பதில் சொல்லி ஆகணும்.
அப்புறம் இன்னொரு விஷயம், பாலா காணாம போன விஷயம் புருஷனுக்கு தெரியாதுன்னு சொன்னா கண்டிப்பா அவனை நம்ப மாட்டாங்க. நாம இதை சொல்லாம விட்டுட்டோம்னா பொண்டாட்டி காணாம போயும் புருஷன் ஏன் தேடி வரலங்கிற கேள்வி கண்டிப்பா வந்தே தீரும். அதனால கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை வேணுகிட்ட சொல்லிடணும். அவன் இங்க வந்தே ஆகணும். நீ ஒன்னும் பார்க்காதம்மா, உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. முடிஞ்சா இன்னைக்கே அவனை கிளம்பி வர சொல்லு. வேணு இங்க வராம நம்மளால ஒன்னும் பண்ணவே முடியாது. மனு, நீ எதுவுமே சாப்பிடாம போறியா? எனக்கு வேண்டாமா. ஏண்டா சாப்பிடாம போனா வயிறு ரொம்ப பசிக்குமேடா, வந்து சாப்பிட்டு போடா. எனக்கு வேண்டாம்னு சொன்னா வேண்டாம். அத்தை நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? வேண்டான்னு சொல்றாருல, சாப்பிட வேணாம். இங்க இருந்து சாப்பிட்டு போனா அங்க போய் சாப்பிட முடியாதுல்ல. எங்க போய் சாப்பிடுவேன்னு சொன்ன? அந்த கன்றாவிய வேற என் வாயால சொல்லணும். இப்ப ஜெயா, நீ போய் குழந்தைய பாரு. ஏய், நீ இங்கே இருடி. நீ சொல்லிட்டு தான் போகணும். மனு, நீ சண்டை போடாம இங்க இருந்து போப்பா. அம்மா நீங்க தள்ளி நில்லுங்க. டேய், நான் உன்னை இங்க இருந்து போக சொன்னேன்ல. இவளுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன். டேய், பேசாம போடா. நீ கேட்க வேண்டியதெல்லாம் கேளுடி. இந்த அளவுக்கு கோபப்படுறதுக்கு நான் எதுவும் சொல்லலையே. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் நீங்களே பாருங்க அத்தை. இவர் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடாம போறதுக்கு என்ன காரணம் இருக்கு? அதுக்கான காரணம் உனக்கு தெரியாதா? என்ன நீ சந்தேக கண்ணோட தான் இப்பவும் பாத்துக்கிட்டு இருக்க? அதையெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பாலாவோட விஷயத்துல நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது முதல்ல என்னன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயத்துல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சொல்லாதீங்க, போங்க. இங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் தானே போறீங்க. அவங்க கேக்குற விதத்துல கேட்டா நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல. ஜெயா, இந்த கேள்வி இதோட நீ நிறுத்திக்கணும். அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. இதை விட வேற என்னங்க பிரச்சனை வரப்போகுது? நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் தயார் தான். உன்னோட மன்னிப்பு எனக்கு எதுக்கு தேவை? என்னையும் என் பொண்ணையும் ஏமாத்திட்டு அவ கூட நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா எந்த காலத்துல நீங்க உருப்படவே மாட்டீங்க. ஆமாண்டி, நான் பாலா கூட ரகசியமா குடும்பம் நடத்துறேன். என்ன பண்ணுவ? இவ்வளவு கேவலமான மனசு இருக்கிற உன் கூட வாழ்றதை விட அதான் நல்லது. தேவைப்பட்டா அவளை இங்க கூட்டிட்டு வந்து கூட வாழ வைப்பேன். பாக்குறியா? அடங்கி இருக்கணும், இல்லைன்னா அடிச்சு வெளியே தள்ளிடுவேன். என்னை பத்தி என்ன கேள்வி கேட்கிற? ஜெயா, கடவுளே, போன் எவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்க? எடுத்து பேசலாம்ல. ஹலோ, ஹரி பேசுறேன். என்னப்பா விஷயம்? அப்பா அங்க இல்லையா? இருக்காருப்பா. அவர் கையில கொஞ்சம் போன் கொடுங்க. எங்க ஹரிதா உங்ககிட்ட பேசணுமா? நீயே பேசுற அவங்க கிட்ட. என்னப்பா விஷயம்? நான் அவர்கிட்ட தான் பேசணும். அவர்கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் பேசணுமா? இந்தாங்க. ஒரு நிமிஷப்பா, அப்பா கிட்ட கொடுக்குறேன். இந்தாங்க. என்ன ஹரி? பாலாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதான் கேட்கறதுக்காக தான். ஸ்டேஷன்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க முடிவெடுத்துட்டீங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளோட ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுன்னு? அப்பா நம்ம ஸ்டேஷனுக்கு போய் மறுபடியும் கேட்டு பார்க்கணும். அப்பதான் அவங்க ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சா நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்ப்பா. அது போதாதுப்பா, நேரடியா போகணும். போறேன். அப்பா எனக்காக நீங்க போக வேண்டாம். காணாம போனது உங்களோட பொண்ணு, அதை நீங்க மறந்துடாதீங்க. நான் போறேன்னு சொல்லிட்டேன்ல.
அவன் அங்கிருந்து ஆர்டர் போடுறான், அதை நான் செய்யணுமாம்மா. என்னங்க அவன் என்னதான் சொன்னா? நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்டேஷன்லயே போய் உக்காடுறேன். பசங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குன்னு தெரிய வரும்போது பெத்தவங்களுக்கு இருக்கிற படபடப்பு என்னன்னு இவனுக்கு தெரியாதுல்ல. எல்லா கஷ்டத்தையும் வெளியே திறந்து காமிச்சாதான் சில பேருக்கு புரியும். ஜெயா, ஜெயா நீ எங்க போற? என்னை யாரும் இங்க இருந்து வெளியே துரத்த வேணாம். அதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். ஜெயா, ஒரு வார்த்தைக்கு நீங்க இருந்து போயிட்டா அப்புறம் 9 நல்ல வார்த்தை சொன்னாலும் உன்னால இங்க திரும்பி வரவே முடியாது. என் வீட்டுக்காரு முன்ன மாதிரி இல்ல. எல்லாத்தையும் நீங்களே பாத்தீங்கல்ல. இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்ப எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போயிட்டான். அதுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே போலாமா? அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அடியும் வாங்கிக்கிட்டு திட்டு வாங்கிட்டு நான் இங்கே இருக்கணுமா? நேத்து ராத்திரி என் வீட்டுக்காரு என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என் அப்பா பத்தி தப்பா பேசுறாரு. அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் காலையில எந்திரிச்சு அவருக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தா அதை அவர் சாப்பிட்டு போனாரா என்ன? என் மேல ஒரு கடுகு அளவு கூட அவர் பாசம் வச்சிருந்தாருன்னா அதை சாப்பிட்டுருப்பாருல. இல்ல காலையில எந்திரிச்சப்போ நேத்து சொன்ன விஷயத்துக்காக ஒரு சாரியாவது கேட்டிருக்கலாம்ல. ஐயோ ஜெயா, அவன் கோவப்படுற மாதிரி நீயும் நடந்துகிட்டலம்மா. அத்தை, நீங்களும் என் வீட்டுக்கார சைடு தானே நிக்கிறீங்க. நில்லுங்க. எனக்கு தெரியும் த, என் வீட்டுக்காரோட மனசுல வேற என்னமோ இருக்கு. இல்லனா என்ன அடிப்பாரா? அவர் மனசுல என் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா என்ன போட்டு அடிச்சிருப்பாரு. என் மானம் போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து அது சரியா வராது த. இங்க பாருமா ஜெயா, நீ எந்த முடிவும் எடுக்காத. குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ பேக கொண்டு போய் வை. நானும் ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற குடும்பத்துல தான் பிறந்தேன். என்னை பத்தி விசாரிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் யாரும் இல்லாதவல்ல. ஜெயா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுமா. மனோஜ் சாயங்காலம் வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கலாம். எல்லா விஷயத்தையும் உட்காந்து பேசினாதாம ஒரு முடிவுக்கு வரும். அது என்னால முடியாது த. என்ன அடிச்சதுக்காக என் வீட்டுக்காரு அனுபவிப்பாரு. நீ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத ஜெயா. உங்க பையன் தான் கேடு கட்ட செயலை பண்ணிருக்காரு. இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தா அது தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். பாருமா, அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேமா. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நீ போக கூடாதுமா. என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியல த. அவர் போகும்போது என்ன வார்த்தை சொல்லிட்டு போனாருன்னு கேட்டீங்களா? தேவைப்பட்டா பாலாவிங்க கூட்டிட்டு வந்து வாழ வைப்பேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறாரு. அதுக்காக நான் தடையா இருக்க மாட்டேன். ஜெயா, ஜெயா, ஜெயா கொஞ்சம் நில்லுமா. அப்படியே நில்லு. ஜெயா, இங்க பாருமா, போகாதம்மா. போனா இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும். ஆகட்டும். என் வீட்டுக்காரி என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். ஐயோ, அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே கூட்டிட்டு வந்து வாழட்டும். ஜெயா, ஜெயா நில்லுமா. சார், இல்லை சார், அந்த 3 கேஸோட எஃப்ஐஆர் காப்பியை நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு இப்போ தான் கொடுத்து விட்டுருக்கேன் சார். ஆமாம் சார். இல்லை சார், அது கோர்ட்டுக்கு கொடுக்க கொண்டு போயிருக்கோம். ஓகே சார், அதை நான் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேவையில்லாமல் அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்கள் பொண்ணை நாங்கள் எல்லா ஆங்கிள்லையும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். முளவு காட்டுக்கும் போனோம், ஆத்துக்கிட்ட, ஜங்ஷன் கிட்ட, எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். அங்கே இருந்தவங்களையும் போட்டுக்காரனையும் போட்டில் இருந்தவங்களையும் எல்லாரையுமே விசாரித்து பார்த்துட்டோம். இப்போ ஒரு நாளே முடிஞ்சு போயிடுச்சு சார். நாங்கள் மும்முரமாக தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை, இந்த ஸ்டேஷனில் இன்னும் நிறைய கேஸுங்க இருக்குது. அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். வேணுகோபாலை கூப்பிட்டு வச்சு நீங்கள் கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்க சார். அவனை இங்கே உடனே வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளாக கடந்து போகும்போது பயம் கொஞ்சம் அதிகமாகுது சார். நான் விசாரிச்ச வரைக்கும் பாலசுதா காணாம போனதுல இன்னும் நிறைய பேருக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. உங்க பெரிய பொண்ணோட புருஷன் மனோஜ் இருக்காருல்ல, வேணுகோபாலோட வீட்டுக்காரங்க அந்த ஆளு சந்தேகப்படுறாங்க. பாலா காணாம போன அன்னைக்கு அதே நேரத்துல மனோஜ் அங்க இருந்திருக்காரு. இப்போ அவரும் எங்க சந்தேக லிஸ்ட்ல இருக்காரு. மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரு வதந்தியா இருக்குமே தவிர அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை சார். இது வெறும் வதந்தின்னு மட்டும் சொல்ல முடியாது, அதுக்கான சில சாட்சிகளும் இருக்கு. ஆனா அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவும் எங்களால முடியல. 2 மாசத்துக்கு முன்னாடி சேலத்துல ஆம்னி கார்ல வந்த ஒரு குரூப் ஒரு பொண்ணை கடத்திட்டு போன சம்பவமும் நடந்திருக்கு.
அது ஒரு கொட்டேஷன் டீம் தான். பாலசுதா காணாம போனதுக்கு பின்னாடி அப்படி சில பேர் இதுல ஈடுபட்டிருப்பாங்களோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதிகபட்சமா 2 நாள், அதுக்குள்ள நாங்க பாலசுதா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஜெயச்சந்திரன், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வீட்டில் என்னால் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியல சார். அதனால தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று, நாளைக்கு நீங்க பாலசுதாவோட போட்டோவை இங்க எடுத்துட்டு வாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் அதை அனுப்பி வைக்கணும். அப்பதான் நாம சீக்கிரமா உங்களை கண்டுபிடிக்க முடியும். மறக்காம போட்டோவை கொண்டு வந்துருங்க. கொண்டு வரேன் சார். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. அடடே செல்ல குட்டி, வாடா. என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? மனோஜும் கூட வரலையா ஜெயா? இல்ல வர வழியில உன்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாரா? நாங்க 2 பேர் பஸ்ல தான் வந்தோம். நான் அங்க இருந்து சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? அவர் அம்மாவால ஏதாவது பிரச்சனையா? அத்தையால பிரச்சனை இல்ல, பையனாலதான். இங்க பாரு, நில்லு. மனோஜுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே பாலாவாலதாம்மா. பாலாவுக்காக நீங்க ஏன் சண்டை போட்டீங்க? ஒரு 2 நாளாவே பாலாவை தேடி எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்கீங்கல்ல. பாலா காணாம போன அன்னைக்கு என் வீட்டுக்காரு அவ ஊருக்கு போயிருக்காரு. அவர் எதுக்காக அந்த ஊருக்கு போகணும் நீயே சொல்லு. இருந்தாலும் போயிருக்காரு, எதுக்காக? அவர் அங்க போயிட்டும் அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சு வச்சுட்டாரு. நான் அதை கேட்டதுக்கு என்ன அடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா நான் அங்க இருக்கணுமா? இனிமே நான் அவர் கூட ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். அவங்கள பத்தி சொன்னது எல்லாமே இப்போ உண்மையாயிடுச்சுல. எந்த க்ளூவுமே இல்லாம போலீஸ்காரங்க அவரை தேடி வந்திருக்க மாட்டாங்கல்ல. மனோஜ் மாமா அன்னைக்கு மிளகு காட்டுக்கு போனது உண்மையா இருந்தா சத்தியமா சொல்றேன், பாலாக்கா காணாம போனதுக்கு பின்னாடி மனோஜ் மாமா தான் இருக்காரு. நீ இப்படி தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காதா அஜய்? மனோஜ் மாமா அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகலைன்னா எதுக்காக அக்கா அடிக்கணும்? அவரு கோவப்படுற மாதிரி இவ ஏதாவது தேவையில்லாம பேசியிருப்பா. நான் ஒன்னும் பேசவே இல்லப்பா. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுல்லப்பா. இத்தனை வருஷத்துல நாங்க 2 பேரும் ஏதாவது ஒரு சின்ன சண்டையாவது போட்டிருப்போமா? நீங்களே சொல்லுங்க. என்னதான் எங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என் வீட்டுக்காரு தேவையில்லாம என்கிட்ட கோவப்படுறாரு. அது ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பாலாவுக்கு அவ குடும்பத்துல வாழ முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா அத அவர் என்கிட்ட தானே வந்து சொல்லிருக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இதுக்கு பின்னாடி சில காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்காம அங்க இருந்து கிளம்பி வந்துட்டீங்க. இனிமே மாமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதோட கிளைமேக்ஸ்க்காக இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எதையும் யோசிக்காம நீ அங்கிருந்து கிளம்பி வந்தது எனக்கு என்னமோ சரியா படல. நீ எங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. உங்க வீட்டில் ஒரு சின்ன சண்டை நடந்தாலும் நீ எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவல்ல. அப்படி உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது யார்கிட்டயும் எதையும் கேட்காம நீ பாட்டி இங்க கிளம்பி வந்துட்ட. அவ ஏதோ நிம்மதிக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க என்னடான்னா அவளை போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளால அவளை கொஞ்ச நாளைக்கு தான் இங்க தங்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னு அதை நம்பி இந்த வாழ்க்கையே வேண்டான்னு இப்படி கிளம்பி வர்றதெல்லாம் நல்லதில்ல ஜெயா. நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. என் முடிவை தான் நான் சொல்லிட்டேனேப்பா. அது நீ உன்னோட கோவத்துல தான் சொல்ற. மனசு அமைதியானதுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடுமா. அப்பா சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை. நீங்க இப்படி அவசரப்பட்டு வந்திருக்க கூடாது. அங்கேயே இருந்து நீங்க ஃபைட் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாம புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? தேவையில்லாம உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க.
பாலாவுக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீதான் அவ கூட நின்னு இருக்க. ஆனா இப்ப உன்னோட வாழ்க்கை இங்க வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.